கொடைக்கானலில் முதல்வர் மு க ஸ்டாலின் நட்சத்திர ஏரியை சுற்றி சைக்கிள் பயணம் மேற்கொண்டார். திராவிட மாடல் தனித்துவமான மாடல், முதல்வர் மு க ஸ்டாலின் பதிவு. முதல்வரின் 2.0 ஆட்சியில் மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறும். அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. விஜயின் விசில் புரட்சி நடைபெறப் போகிறது, செங்கோட்டையன் உறுதி. தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கும் சதிகளை இனி அனுமதிக்க முடியாது, சீமான் காட்டம். தரமில்லாத குடிநீர் கேன்களை விற்பனை செய்தால் 5000 அபராதம், தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. சற்றே சரிந்த தங்கம் விலை, நகைக்கடை நோக்கி படையெடுக்கும் நகை பிரியர்கள். சிக்கிமின் உட்கட்டமைப்பு போக்குவரத்து வசதிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது, பிரதமர் மோடி உரை. பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் மையப்புள்ளிகள் தண்டனையிலிருந்து ஒருபோதும் தப்ப முடியாது, அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மின்னணு சாதனங்கள் உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது, மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல், இன்று வாக்குப்பதிவு. இந்தோனேஷியாவில் ரயில் விபத்து, 12 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் வெப்பநிலை மேலும் உயரக்கூடும், வானிலை மையம் எச்சரிக்கை. நீலகிரி கோவையில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். இன்றைய IPL போட்டி, மும்பை ஹைதராபாத் அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.